சோடாஸு இல்லையா மாவு மாதிரி தான் இருக்கும். சோடாஸு, யூரியா, அந்த இது ஆசிட் சிலைரி. ஆசிட் சிலைரினா முறை வரக்கூடிய தன்மை இது ஆசிட் சிலைரி. யூரியா எதுக்கு போகிறோன்னா கூலிங்காக இருக்கும். கூலிங் இது சோடாஸு அந்த இது கரை இதுக்கெலாம் போக்குறது. அது வந்து ஒரு 250 எடுத்துக்கோங்க. சோடாஸு ஒரு 250 கிராம், ஆசிட் சிலேரி வந்து ஒரு 300 ml, ப்ளஸ் வந்து இந்த இது இருக்குல்ல யூரியா ஒரு 250. அந்த வாட்டர் கலந்தீங்களா? இது இந்த டேங்க்ல வாட்டர் கலந்தீங்களா? புரியல. இங்க ஸ்மெல்லுக்காக இது ஃபைன் ஆயில். நோட் பண்ணிக்க, எழுதிக்கலாம் நீங்கள். ஃபைன் ஆயில் இந்த இடத்துல இதுதான் ஃபைன் ஆயில். அதை இது பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து சோடாஸும் அந்த ஆசிட் சிலரி இருக்குல்ல அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா இதாகிடும், பொங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை லிட்ரு, அதை வந்து 5 லிட்டருக்கு நான் சொல்கிறேன். 5 லிட்டரு தண்ணியை ஊற்றிட்டு யூரியா இருக்குல்ல அதை போட்டோம்னா கரைஞ்சிடும். கரைஞ்சோன்னே தண்ணி அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த ஹீட்டில் அப்படியே இது ஊற்றினோம்னா அப்போ அது முறை மாதிரி வரும் நிறையா. அதை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மைக்க நாள் எடுத்தோம்னா முறை அடங்கிடும். அவ்வளோதான் வாங்கிட்டோம்னா அதை சோப் ஆயில் தான். இதெல்லாம் நம்ம எசன்ஸ் வேணும்னா கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ரெடி பண்ணி பார்ப்பீங்களோ? இங்கே யூஸ் பண்ணி பார்ப்பீங்களா? இங்கே யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு கொடுப்பீங்களா? இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அது வந்து இதில் கொஞ்சம் கூட எடுத்துட்டோம்னா கைக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரேஷியோ கம்மியாக தான் கரெக்டாக இருக்கணும். கூட போட்டோம்னா கை அரிக்கும், அப்புறம் கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் என்ன ப்ராப்ளம்னு சரி விட்டு கரெக்டாக அதான் அந்த இதுதான் ரேஷியோ சொல்கிறேன். இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போட்டிருக்கு நினைக்கிறேன் எசன்ஸ். யூரியா அதிகம் பண்ணா செல் டைப்பாக வரும். கொஞ்சம் கை சென்ட் போட்டுருக்கா இல்லை இல்லை போடலை. அதுவும் போடுவீங்களா? போட்டுருக்கோம். இந்த இருக்கு பாருங்க, 20 லிட்டர் பண்ணியிருப்பாங்க. வாடை ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். வணக்கதான். ஃப்ரூட்டி உங்களுக்கு 20 லிட்டர் பண்ணியிருக்கு. சென்ட் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட வேண்டியதான். எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும். மிச்ச நாள் தான் நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கூடாது. ஒரு 3 மாதம் அப்படி எடுத்துக்க வேண்டியதான். அதாவது ப்ராடக்ஷன் போக போக நம்ம பண்ணி வச்சுருங்க. மொத்தமாக ஸ்டோரேஜ் பண்ண வரக்கூடாது. மெட்டீரியலாக தான் அப்படியே இருக்கும் நம்ம. அதனால் ஒரு மூவிங் ஆக நம்ம இது பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அப்படியே சார் ஏரியல் மாடல் இது சப்ரக்ஷன் மாடல் வரதில்லை. இதுக்கு சோடாஸ் போட்டுக்க வேண்டியதான். சோடாஸ் அந்த சொன்னல அது சோடாஸ் ஒன்று. இது வந்து ஐடெக் 10 ஒன்று போடணும். ஐடெக் 10 அந்த பலன்னு இது பண்ணுறது, ப்ளஸ் அது பண்ணுறது ஐடெக் 10. இது வந்து டினோபால். இந்த இதுதான் டினோபால். அது என்னது? டினோபால். அது எடுத்து அது சோடா. இது வந்து டிஎஸ்பி ட்ரைசோடியம் பாஸ்பேட். சோடாஸ் அங்கே ஒன்று சொன்னாங்க. அது ஒரு 900 கிராம் இருக்குங்க. உங்களுக்கு ரேசியோ முன்னாடி எழுதி போட்டுருக்கேன் சொல்கிறேன், அதை பார்த்து நோட் பண்ணிக்கிறேன். 900 கிராம். இது ஒரு 80 கிராமு, இது ஒரு 80 கிராமு. இது அதாவது ஐடெக் 10 ஒரு 80 கிராம் இருக்குங்க. இது டிஎஸ்பி ட்ரைசோடியம் அது ஒரு 80 கிராம் இருக்குங்க. ஆசிட் சிலேரி இப்போ ஊற்று நல்லா சோப் ஆகிடுது. அதுக்கு இதுக்கு ஒரு 75 ml கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து 25 அதெல்லாம்
இதுக்கு வந்து வேற எதுவும் சேர்க்க தேவையில்ல காம்பவுண்ட்லாம், ஏன்னா மாவெல்லாம் பவுடர். எல்லாத்தையும் கொட்டிட்டு டப்பாவில் 1 கிலோ காயம் தான் போடணும். எல்லாத்தையுமே அதில் போட்டு கிண்ட வேண்டியது தான். அவ்வளோ அந்த ஆசிட்ஸ் இருக்குல்ல அதை ஊற்றி நல்லா கிண்டிட்டு லாஸ்ட்டு நல்லா காய வச்சுட்டு அந்த பெர்ஃப்யூம் இருக்குல்ல, ஏரியல் பெர்ஃப்யூம், அதை ஊற்றி நான் அதை கிண்டிட்டு கலர் டேக்ஸ் இந்த இருக்குல்ல அது கலர் டேக்ஸ் காமிக்கிறேன். கலர் டேக்ஸ் வந்து 20 கிராம் சப்போர்ட் பிள்ளைங்க பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்ஷனாக சேவமா நல்லா இருந்தா பார்க்கும்போது. இதனால எந்த இதுவும் இல்லை, ஒரு யூஸும் அது சும்மா ஒரு பார்க்குறதுக்கு சோப்பு பார்க்குறதுக்கு உங்கள் இதாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால அது ஒன்றும் இல்லை, சும்மா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டோம்னா போதும். ரொம்ப வெளியில் காய வைக்கக்கூடாது, ஏன்னா போட்ட பெர்ஃப்யூம் எல்லாம் வெளியில் பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து 1/2 கிலோ போட்டுருக்கேன். இல்லை 1/2 கிலோ தான் அரை கிலோ வந்து 1 கிலோ வந்து 140 ரூபா கொடுக்கலாம். 140 ரூபா இது குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணி தான் இது பண்ணணும். இல்லை குவாலிட்டினா இப்படி கெமிக்கல் அதிகமாக இருக்கா அந்த மாதிரி எதுவும் கண்டென்ட் எதுவும்? அதெல்லாம் இப்போ செக் பண்ணி ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம செக் பண்ணி தான் இனிமேல் ஸ்டோருக்கு போவோம். இப்போ தான் பண்ணுறீங்க, இன்னும் ஸ்டோருக்கு கொடுக்கலையா? ஸ்டோருக்கு போயிருக்கு. குவாலிட்டி ப்ராப்பராக இது பண்ணும்போது செக் பண்ணி தான் கரெக்டாக இருக்கும். அதாவது நாங்கள் யூஸ் பண்ண கொடுத்துருக்கோம், அதில் என்ன ப்ராப்ளம் சொல்லும்போது அதை சால்வ் பண்ணிவிட்டு முதல்ல என்னென்ன குறைக்கலாம் குறைச்சிட்டு. ஆனால் இதில் சர்ஃபெக்சல் மாதிரியே வாசனை வருது எப்படி? அது பெர்ஃப்யூம் தான், அந்த அந்த எல்லாத்துக்கும் பெர்ஃப்யூம் தான். அவங்க சர்ஃபெக்சல் தான் அவன் கம்பெனிக்காரன், எல்லாத்துக்கும் எசன்ஸ் தான் இருக்குது. அதான் மிக்ஸ் பண்ணால் சர்ஃபெக்சல், ஏரியல் மிக்ஸ் பண்ணால் ஏரியல். என்ன பிராண்ட் ரெண்டுனா ரெண்டுக்கு அதுக்குன்னு இது பெர்ஃப்யூம், அதை மிக்ஸ் பண்ணால் ரெண்டு அவ்வளோ. ஓகே, இது முடிஞ்ச